ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த 6வது மாதம் 24 திங்கட்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மணித்த நிகழ்ச்சி வாயிலில் சந்திப்பதில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிற கற்றுக்கொள்ள ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசிக்க என்பது தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் 5:17. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதி உத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அர்த்தத்தை தெரிவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்றைக்கி அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனித வாழ்வினுடைய அர்த்தத்தை தெளிவாய் கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே வாழ்ந்து ஒரு மனிதன் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்வின் மூலமாய் கற்றுக் கொடுத்தவர் இயேசு. அதான் கிறிஸ்தவம் மதமல்ல மார்க்கம் என்று நாம் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வாழ்வின் அர்த்தத்தையே ஆண்டவராக இயேசு மனிதனாய் பிறந்து வாழ்ந்து காட்டினார். லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின காரியங்களை குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையிலே செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். பார்த்தீங்களா, அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின காரியத்தை குறித்து என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 21ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனேன். பாருங்க, அர்த்தத்தை வாழ்ந்தே அதனுடைய அர்த்தத்தை, வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நமக்கு தெரிவித்து விட்டு புரிய வைத்து விட்டு போனார். ஒரு மனிதனாய் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நன்மை செய்யணும், பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடாது, பிறரை மதித்து நடக்க வேண்டும், பெற்றோரை மதித்து வாழ வேண்டும், ஜெபித்து நடக்க வேண்டும், வேத வசனங்களை வாசிக்கணும், ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த வேத வசனத்தின் மாதிரியாகவே நாம் நடக்க வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து அடிச்சுவடுகளை ஏதோ போயிட்டு அப்படியே அழிச்சிட்டு போகிற பாதை இல்லை. பொதுவாக சொல்லுவாங்களா, அவங்க அப்பா மேலே நடந்துடாடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது. என்னை போலவே பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அனுதின கர்மணித்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படிங்கிறதான ஒரு கொஸ்டின் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இயேசுடைய வாழ்க்கையை நல்லா பாருங்கள், சுவிசேஷ புத்தகங்களை நன்றாய் வாசித்து பாருங்கள். வாழ்வின் அர்த்தத்தை நமக்கு அவர் வாழ்ந்தே காண்பித்து என்ன செய்திருக்கிறார், புரிய வைத்திருக்கிறார். தானியேல் புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து சொப்பனங்களின் அர்த்தத்தை, தரிசனங்களின் அர்த்தத்தை அவர் என்ன செய்கிறார், வாழ்வின் அர்த்தத்தையும் இயேசு தன் வாழ்க்கையின் மூலமாய் நமக்கு புரிய வைத்திருக்கிறார். அதே போல் சொப்பனங்கள் பாருங்கள், ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தை ஆண்டவர் தானியேலுக்கு காண்பித்து அந்த சொப்பனத்தையும் காட்டினார், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் என்ன செய்தார், புரியுது. நமக்கு புரியாத காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, அதாவது முடிவெடுக்க முடியாத சில பிரச்சனைகள், இல்லை செய்ய வேண்டிய காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரியாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அல்லது இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா, தானியேலுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை காண்பித்து அர்த்தத்தை சொன்னார் அல்லவா, ஸ்தோத்திரம். அதே போல் ஒரு சிலை உயர்ந்து நின்றது, தலை பொன், மார்பு புயமும் வெள்ளி, வயிறு தொடைய வெண்கலம், கால்கள் இரும்பு, பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் என்று சொல்லப்பட்ட அந்த சிலையை குறித்த இந்த சொப்பனத்தை காண்பித்த அர்த்தத்தை சொன்னது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரியான அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைத்து நல்ல பாதையில் நடக்க கர்த்தர் உதவி செய்வார். சந்தோஷமாக இருங்க. நல்ல பிதாவே, நீர் அர்த்தத்தை தெரிவிக்கிற தேவனாக இருக்கிறபடியா, வாழ்க்கைக்கு அர்த்தமே தெரியவில்லை, என்ன செய்ய புரியலைன்னு நினைக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து உம்முடைய நாமத்தை உயர்த்த போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மணித்த சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.